இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சராக பதவியேற்கும் பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை ஒதுக்கப்படுகிறது. முதலமைச்சரின் பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜகண்ணப்பனிடம் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருந்த உயர்கல்வித்துறை மீண்டும் பொன்முடிக்கு ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். இன்று மாலை 3:30 மணிக்கு மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்கின்றார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி. ஏற்கனவே இந்த சட்டமன்றத்தில் அவர் வகித்து வந்த அமைச்சர் பொறுப்பான உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கின்ற பொறுப்பு மீண்டும் அவருக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இதற்கு முன்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பின் காரணமாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி அவர் வகித்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பும் பறிபோனது. அதன் பிறகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வசம் இருந்த அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பானது கூடுதல் பொறுப்பாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் ராஜகண்ணப்பன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அமைச்சர் பொன்முடி தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்வதில் எந்தவித சிக்கலும் இல்லை என்று சட்டப்பூர்வமான தகவல் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் ஆளுநர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு பொன்முடி அவர்கள் அமைச்சராக இன்று மாலை 3:30 மணிக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார் என்ற தகவலை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். மீண்டும் தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்று மாலை 3:30 மணிக்கு பொன்முடி அவர்கள் பதவியேற்றுக் கொள்கின்றார் என்று ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையினுடைய தர்பார் அரங்கில் நடைபெறுகின்றது. அதில் சில முக்கிய நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.